Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin, amma ba'd. Allahumma shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் அவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னதாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் இந்த வருட ரமலான் மாதத்தை அடைந்து 3 நோன்புகளை நிறைவு செய்து 4ஆம் நாளுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை கேட்பதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். கடந்த 2 தினங்களாக ரமலானின் சட்டங்கள், ரமலானின் சிறப்புகள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் திலாவத்துல் குர்ஆன் ரமலான், ரமலானிலே குர்ஆன் ஓதுவது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கிறோம். என்னுடைய இந்த தலைப்பின் கீழ் செய்திகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் ஞாபகமூட்டுவதுதான், எப்படி இந்த ரமலான் மாதம் முழுக்கவும் நாம் நோன்பதில் உறுதியாக இருக்கிறோமோ அது போன்று ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையில் பங்கெடுப்பதில் இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதியாக இருக்கணும். இந்த இரவு தொழுகையை பொறுத்த மட்டில இமாமோட சேர்ந்து சில ரக்காத்துகளை தொழுவது, தனியாக போய் நான் சில ரக்காத்துகளை தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இல்லாம முழுமையாக இமாமோடு சேர்ந்து அந்த இரவு தொழுகைகளை நாம் உலகங்களாக இருக்கணும். ஏன்னா இமாமோடு சேர்ந்து இரவு தொழுகையை நிறைவேற்றுவதும் தனியாக நாம் தொழுகைகளை தொழுது கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலானிலே சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 23வது இரவு அப்போ தொழுகை நடத்தினார்கள். அப்படி தொழுகை நடத்துகிற சமயத்திலே இரவின் கால் பகுதி என்ன செஞ்சாங்க அப்படின்னா 3இல் 1 பகுதி, இரவிலே 3இல் 1 பகுதி என்ன செஞ்சாங்க அப்படின்னா தொழுகை நடத்தினார்கள். அதுக்கப்புறம் 25வது நாள் 25வது பிறை என்று சஹாபாக்கள் தொழுகை நடத்தினாங்க. இரவின் பாதி அளவு என்ன செஞ்சாங்க, தொழுகை நடத்தினார்கள். அப்போ தொழுகை நடத்திட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி செல்லக்கூடிய அந்த சமயத்திலே சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா, லவ் நஃபல்தனா பக்கியத்த லைலத்தினா, அதாவது இரவினுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலும் எங்களுக்கு நீங்க தொலை வச்சா நல்லா இருக்குமே. அதாவது இரவு முழுக்கவும் நாம் அல்லாஹ்வை இன்று வணங்கக்கூடிய நிலைப்பாட்டில் நீங்க மீதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் எங்களுக்கு தொழுகை நடத்தினா நல்லா இருக்குமே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்ன ரஜுல் இதா ஸல்லல் இமாம், ஒரு மனிதர் இமாமோடு சேர்ந்து தொழுகிறார், ஹத்தா யன்சரிஃப, இமாம் தொழுகை நடத்தி அவர் திரும்பி விட்டார் என்றால் குதிவல பக்கியத்த லைலத்திஹி, அவருக்கு அந்த இரவு முழுவதும் தொழுவதற்கான நன்மை எழுதப்படும். இது நம்ம தனியா தொழுதா கிடையாது. ஒருவர் இமாமோடு சேர்ந்து செய்கிறார், தொழுகிறாரு, இமாமும் அவருக்கு தொழுகை நடத்திட்டு திரும்பிடுறாரு. அப்படி திரும்புகிறார், திரும்புற வரைக்கும் அந்த இமாமோட தொழுகையில பங்கெடுத்தார் அப்படின்னா அவர் மிச்ச நேரமும் பாக்கி நேரமும் இரவு முழுவதும் தொழுவதற்கான நன்மை செய்யப்படும், அவருக்கு எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் திருப்தி வந்துருச்சு. சஹாபாக்கள் ஆசை இரவு முழுவதும் என்று வணங்கணும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இரவுல பாதி என்ன பண்ணாங்க, நம்ம தொழுகை நடத்தினாங்க, மீதி பாதி நமக்கு தொழுகை நடத்துவாங்க அப்படின்னா இரவு முழுவதும் தொழுவதற்கு நான் நன்மை கிடைக்குமே அப்படின்னு ஆசைப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க இமாமோட முழுமையா தொழுதீங்களா, இமாம் உங்களுக்கு தொழுகை முடிக்கிற வரைக்கும் தொழுதீங்களா, அப்படி நீங்க தொழுதீங்க அப்படின்னா மிச்ச நேரம் பாக்கி இருக்கக்கூடிய நேரம் கூட நீங்க தொழுதற்கு உண்டான நன்மை செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், எழுதப்படும் என்று பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதனால இந்த ரமலான் மாதம் என்ன செய்ய போறோம், அந்த இரவு தொழுகையில பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தோடு இமாமோடு தொழக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. அதை நம்ம என்ன செய்யணும், முழுமையா தொடரணும். இந்த ஹதீஸின் காரணத்தினாலேயே இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இமாம் தொழுகை முடித்து திரும்புற வரைக்கும் என்ன செய்வாங்க, இமாமோடு சேர்ந்து தொழுவாங்க. சரிங்களா? இமாம் தொழுகை முடிக்காம அவங்க திரும்பாத வரைக்கும் அவங்க திரும்ப மாட்டாங்க. இமாம் தொழுகை முடித்து திரும்பாத வரைக்கும் அவங்க திரும்ப மாட்டாங்க. சோ அதனால் இரவு தொழுகையில பங்கெடுத்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். இமாமோடு சேர்ந்து நம்ம தொழுகையை நிறைவு செய்யக்கூடிய சமயத்திலே இரவு முழுவதும் நின்று தொழுவதற்கு நன்மை என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்வது தான் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முழுக்கவும் இரவு தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யணும், நாம இருக்கணும். அதைத் தொடர்ந்து இன்றைய தலைப்பு என்பது ரமலானிலே குர்ஆனை ஓதுவது
அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் ஏனைய பிற மாதங்களை காட்டிலும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. அப்படின்னா என்ன காரணத்தால? இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது என்கிற காரணத்தால் தான். இதுவே குர்ஆன் ஷவ்வால்ல அருளப்பட்டிருந்தா எப்படி நம்ம ரமலான் நோன்பு இருக்கிறோமோ, ரமலான்ல என்ன விஷயம் செஞ்சிருக்கிறோமோ, ரமலானுக்கு என்ன முக்கியத்துவம் கிடைச்சிருக்குதோ இதே முக்கியத்துவம் ஷவ்வால் மாசம் கிடைச்சிருக்கும். ஏன் ஷவ்வால் அல்லாஹ் குர்ஆன் அருளல? ஏன் அல்லாஹ் ஷஅபான்ல குர்ஆன் அருளல? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தை அல்லாஹ் தன்னுடைய மாதம் சொல்றான், அல்லாஹ்வுடைய மாதம் சொல்றான். என்ன மாதம்? நேத்து நான் சொன்னேன், முஹர்ரம் மாதம், ஷஹ்ருல்லாஹ் சொல்றான். அந்த மாதத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னா நாம ஆதி முதல் நபிகள் நாயகம் அவர்கள் காலம் வரை வானத்திலிருந்து, அதாவது விண்ணுலகத்திலிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அருளப்பட்டிருக்கிற எந்த வேதமாக இருந்தாலும் அது ரமலான் மாதம் தான் அருளப்பட்டிருக்கு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரப்பட்டிருந்த சில ஏடுகளாக இருக்கட்டும், இன்ஜிலாக இருக்கட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், ஆக இப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த மக்களுக்கு, இந்த அதாவது மனித குலத்திற்கு அருளப்பட்ட எந்த வேதமாக இருந்தாலும் அது எந்த மாதம் அருளப்பட்டிருக்குது? ரமலானுடைய மாதம் தான் அருளப்பட்டிருக்குது. ஸோ அந்த வரிசையில் தான் நமக்கு அருளப்பட்ட வேதம், இறுதி வேதம் அல் குர்ஆன் எப்போது எங்க அருளப்பட்டிருக்குது? ரமலான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ரமலான் மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம் என்பதை சொல்வதை காட்டிலும் வேதங்களுக்குரிய மாதம், வேதங்களுக்குரிய ஒரு மாதம். அப்போ அந்த வேதங்களின் இறுதி வேதமாக, கடைசி வேதமாக அருளப்பட்டதுதான் என்னது? குர்ஆன். அப்போ இந்த வேதங்கள் அருளப்படுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாக்கியம் மிகுந்த ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது குர்ஆன் அருளப்படக்கூடிய அருளப்பட்ட காரணத்தினால் இன்னும் அந்த மாதம் இருக்குது, பாக்கியம் மிகுந்ததாக இருக்கிறது. எனவே அந்த மாதத்திலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குர்ஆனுக்கு மற்ற நாட்களை காட்டிலும், மற்ற காலங்களை காட்டிலும் கூடுதலாக என்ன செய்யணும் அப்படின்னா நாம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக நாம் இருக்கணும். எந்த நபிக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் குர்ஆனை பாடமாக ஒப்பிட்டு இருக்கிறார். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பாடங்கள் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒப்பிப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சமர்ப்பிப்பாங்க. இது ரமலானுடைய ஒவ்வொரு காலத்திலும் நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய அந்த ரமலானிலே மாத்திரம் எத்தனை முறை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க? 2 முறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைப்பு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப படுக்கையில முடியாம தள்ளாடி போய் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மற்ற சஹாபாக்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழமையா நோய்ட்டு இருக்கிறாங்க, இந்த முறை கொஞ்சம் கூடுதலா நோய் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் உடம்பு முடியாத மாதிரி இப்போது கொஞ்சம் அதிகமா உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடம்பு முடியாம சுகவீனப்பட்டதிலிருந்து அவங்க மீள்வதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது இது மீள முடியாத நோய். பிற சஹாபாக்கள் எதிர்பார்ப்பதை போன்று இது மீண்டு வரக்கூடிய நோய் அல்ல, இது மீள முடியாத ஒரு காய்ச்சல், மீள முடியாத ஒரு நோய் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும், இது எப்படி நான் மீள முடியாத ஒரு நோயாக நினைக்கிறேன், இது மீள முடியாத ஒரு காய்ச்சலாக நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரகசியத்தை தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட மாத்திரம் சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சில செய்திகள் சொல்றாங்க. அந்த செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கிற பொழுது முதல் முறை அழுகுறாங்க, இரண்டாவது முறை சிரிக்கிறாங்க. அதை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, உன்னுடைய தந்தை மரணிப்பதற்கு நாட்களுக்கு முன்பாக உன்னை அழைத்து ஏதோ சில விஷயங்கள் சொல்ல, நீ ஒரு விஷயத்தை கேட்டு அழுத, இன்னொரு விஷயத்தை கேட்டு சிரிச்ச, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆயிஷா கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லவே இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் மௌத்தா போனேன்னு சொல்லல, என்னுடைய தந்தை என்னிடத்தில் ரகசியமா சொன்னது நான் செய்ய மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. மௌத்தா போனதுக்கு பிறகு ஆயிஷா விடல, மௌத்தா போறதுக்கு நீ சொல்லல, இப்போ ரசூலுல்லாஹி மௌத்தா போயிட்டாங்க, இப்போதாவது சொல்லு. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்வின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்வி. அவங்க ஒரு விஷயத்தை தெரிவது என்பது, ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்பது என்பது அந்த விஷயத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா வந்து கேட்கிறாங்க, இப்போ உங்களுடைய தந்தை மௌத்தா போயிட்டாங்க, இப்போதாவது சொல்லு அப்படின்னு தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உண்மையை சொல்றாங்க. என்ன உண்மையை சொல்றாங்க? என்னுடைய தந்தை என்னை அழைத்து சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மகளே, எப்போதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடம் ரமலானில் என்ன செய்வாங்க, இடத்தை வருவாங்க. ஒரு முறை நான் என்ன செய்வேன், குர்ஆனை அவங்களுக்கு முழுமையாக நான் ஒப்புவிப்பேன், குர்ஆனை முழுமையாக சமர்ப்பிப்பேன். ஆனா இந்த முறை இடத்துல செஞ்சாங்க 2 முறை ஒப்பிக்குமாறு 2 முறை சமர்ப்பிக்குமாறு என்ன சொன்னாங்க. நானும் ஒப்பிவித்தேன், சமர்ப்பித்தேன். அவங்க 2 முறை சரி பார்த்தாங்க. சோ இதை பத்தி எனக்கு என்ன
தெரியுது அப்படின்னா நான் என்னுடைய கடைசி காலகட்டத்தை நெருங்கிட்டேன், என்னுடைய மரணத்தை நெருங்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பண்றாங்க. நபிகள் சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா ரமலானுடைய அந்த காலத்தை பொறுத்தப்பட்டு அது குர்ஆனுடைய மாதம் என்கிற ரீதியிலே குர்ஆன் அருளப்பட்டவரும் சரி குர்ஆனை கொண்டு வந்தவரும் சரி என்ன தெரியுறாங்க, குர்ஆன் அருளப்பட்டவரும் குர்ஆனை கொண்டு வந்தவரும் ரெண்டு பேருக்கு என்ன வேலை கேட்டானா, இவங்க குர்ஆனை உபயோகிப்பாங்க, அவங்க குர்ஆனை கேட்பாங்க. இவங்க குர்ஆனை சொல்லுவாங்க, அவங்க குர்ஆனை சரி பார்ப்பாங்க. இவங்க குர்ஆனை சமர்ப்பிப்பாங்க, அவங்க குர்ஆனை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்படியாக ரமலானுடைய இரவு என்ன செஞ்சிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலானுடைய இரவு இருக்கிறது. சரிங்களா? அப்போ அன்பு சகோதரர்களே, நாம என்ன செய்யணும், குர்ஆன் அருளப்பட்ட ரமலானுடைய மாதத்திலே கூடுதலாக குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் குறிப்பாக இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த குர்ஆனை ஒப்புவிக்கிற, குர்ஆனை சரி பார்க்கிற, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சமர்ப்பிக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பகலை காட்டிலும் இரவிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குர்ஆனுக்கு அதிகமான நேரங்களை ஒதுக்குவதற்கு நாம் தரப்படணும். ஏன்னா இரவு என்பது நமக்கு ரொம்ப ஒரு ஹது, அதாவது ரொம்ப ஒரு அமைதியான நேரம். சரி, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பகல் நம்ம குர்ஆனை எடுத்து வச்சு ஓதலாம்னு பார்ப்போம், டக்குன்னு ஃபோன் வரும். யதார்த்தம் தானே இது. பகல் நம்ம என்ன செய்வோம், குர்ஆனை எடுத்து வச்சு ஓதலாம் நினைப்போம், டக்குன்னு ஃபோன் வரும். குர்ஆனை பக்கத்துல ஃபோனை பக்கத்துல ஆன் பண்ணி வச்சுட்டு குர்ஆனை ஓதுவோம். அல்லது ஃபோன்லயே தான் குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமை மட்டும் இருக்குது. போன்ல தான் குர்ஆன் ஓதக்கூடிய. பொதுவா இமாம் என்ன சொல்றாங்க, முஸ்ஹாஃப் உங்க இடத்துல இருக்கிற பொழுது குர்ஆனை தவிர்த்து போனை தவிர்த்து கொள்ளுங்க. முஸ்ஹாஃப் உங்களது இருக்கிற பொழுது போனை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. போன்ல ஓதுவதை காட்டிலும் முஸ்ஹாஃப் குர்ஆனுடைய அந்த முஸ்ஹாஃப் பிரதியில ஓதுவது தான் சிறந்தது சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம சில பேர் சொல்றது பயமா இருக்கு, சில பேர் சொல்றதுக்கு ஏன்னா போன்லயாவது பார்த்து ஓதி வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ போன்ல ஓதுறதோட குர்ஆன் ஓதுறதா சிறப்பு அப்படின்னா போன்ல எங்க ஓதாம போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல சரி ஏதாவது ஓதுனா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற பாருங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பகல்ல ஒண்ணு குர்ஆன் ஓதும்போது போனை பக்கத்துல வச்சுக்கிறோம், இல்லன்னா போன்ல தான் குர்ஆன் ஓதுறோம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் செஞ்சிருது நமக்கு வருது. இரவு என்பது நமக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் பொருத்தமான நேரமாக வாய்ப்பாக நமக்கு இருக்குது. இல்ல இரவுல எனக்கு முடியவே முடியாது, காலையில 5 வேலைக்கு போக வேண்டியவன், காலையில 3:30 மணிக்குல எனக்கு வேலைக்கு நான் தயாராக ஆக சூழல் இருக்குது அப்படின்றவங்க குர்ஆன் ஓதணும் அப்படின்றதான் இது முக்கியம். குர்ஆனை ஓத வேண்டும் என்பதுதான் முக்கியம். இரவிலே உங்களுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலை இருந்தால் இரவு நேரத்தில் அதிகமாக குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குங்கள். இல்ல இரவு என்பது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை என்றால் இரவோ பகலோ இங்க முக்கியம் இல்லை, குர்ஆனுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதுதான் இங்க முக்கியம் அப்படின்றத என்ன செய்யணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நபிகள் நாயகம் ரமலானுடைய மாதத்திலே வெறுமனே இரவு நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவங்க கிட்ட குர்ஆனை ஒப்புவிப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் என்ன செய்வாங்க, குர்ஆன் அதிகமாக ஓதுவாங்க. இன்னும் தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவாங்க. எப்படி ரமலான்ல குர்ஆன் ஓதுவது ஒரு சுழற்சியாக இருக்கு பாருங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் அவங்களோட சேர்ந்து இரவு தொழுகை தொழுகலாமே அப்படின்னு செஞ்சாங்க, போய் சேர்ந்து நின்று தொழுதுறாங்க. நபிகள் நாயகம் ஒரு ரக்காத்துல குர்ஆனை ஓத ஆரம்பிச்சவங்க பக்ரா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, பக்ரா முடிஞ்சதோட ருக்கு போயிடுவாரு அப்படின்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்த சமயத்துல அடுத்து எதை ஆரம்பிச்சிட்டாரு, ஆலை குர்ஆனை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆலை குர்ஆன் முடிச்சு ருக்கு போயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல அடுத்து எதை ஆரம்பிச்சிட்டாங்க, சூரா நிசாவை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ரக்காத்துல சூரா பக்ரா, சூரா ஆலை குர்ஆன், சூரா நிசா இந்த மாதிரி நாம் தொடர்ச்சியாக சொன்னோம். தொழுகையில் அதிகமா குர்ஆனை ஓதக்கூடாது இருக்காங்க. ஆக ரமலானுடைய இரவு பகல் தொழக்கூடிய நேரம், தொழாத நேரம் என்ற அத்தனை நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலானுடைய பொழுதுகள் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா குர்ஆனை ஓதுவதாகத்தான் அமைச்சிருக்கு. குர்ஆனை ஓதுவதாகத்தான் ஒண்ணு தனிப்பட்டதை அவங்க ஓதிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காமிப்பாங்க, இல்லைன்னா தொழுகையில ஓதுவாங்க. இப்படி சுழற்சி முறையில ரமலானிலே குர்ஆனை ஓதக்கூடியதாகத்தான் இருக்காரு. அதனால தான் இமாம்கள் ஒரு முடிவு வந்துட்டாங்க, ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம். ரமலான் என்பது ரொம்ப நம்ம பெருசா விவாதம் பண்ணிட்டு வேண்டியது இல்லை. ரமலான்ல எதை நம்ம பிரியாரிட்டி கொடுக்கறது, எதை முதல்ல செய்யறது அப்படின்ற அந்த ஒரு ஆய்வுக்குள்ளே சர்ச்சைக்குள்ளே அவங்க போல. இமாம்களை பொறுத்த மட்டும் என்னன்னா ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பொறுத்த மட்டும் அவங்களை பொறுத்த மட்டும் ரமலானுடைய மாதம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இன்னவர கல்வி பணிகள், கல்வி வகுப்புகள் எல்லாத்தையும் செஞ்சிடும் அப்படின்னா க்ளோஸ். தன்னுடைய மாணவர்கள் சொல்லி வச்சுக்கணும் ரமலானுக்கு ஆஃப்டர் ரமலான். ரமலான்ல ஒரே வேலை என்னதான், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுதான், குர்ஆன் ஓதுறது தான். அரபுல கூட மாஷா அல்லாஹ், அதாவது மாஹுல் அரபு குல்லியத்துல் ஹரம் என்று அரபுடைய பல அதாவது இன்ஸ்டிடியூட் நடக்கும். சரிங்களா? ரமலானுடைய வந்து கம்ப்ளீட் ஹாலிடே. எதுக்கு? குர்ஆன் ஓது. குர்ஆன் ரமலான்ல நமக்கு வேலை என்ன அப்படின்னா படிக்கிறது, படிச்சு கொடுக்கறதுக்காக தலையான வேலை இருக்குது, இதுதான் குர்ஆனை ஓதுவது தான். அப்ப நமக்கு
ஏன்னா நாம கல்வியுடைய ஆரம்ப விளிம்பில் இருக்கிறோம். கல்வியினுடைய ஆரம்ப விளிம்பில் இருக்கிறோம். அவங்க குரானை ஓதுகிறார்கள், நேரடியான தாக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம குரான் போது ஒரு நன்மை கிடைக்கிறது. அதை தாண்டி குரானுக்குள்ள என்ன அப்படின்னா அந்த குரானை நம்ம புரிந்து அதோட தாக்கம் நமக்கு ஏற்படணும். இன்னும் அந்த ஒரு கட்டத்தை நாம் எட்டவில்லை என்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு ரமலானுடைய நாளும் ஒரு 1/2 மணி நேரம் அது குரானை பற்றி மார்க்கத்தை பற்றி நம்ம பேசி அம்மைக்காக என்ன செய்யறோம், ஆர்வப்படுத்திக்கிறோம், சில ஊக்கப்படுத்திக்கிறோம். சில அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தமட்டிலே ரமலானிலே 60 முறை குரானை ஓதி முடிப்பார்கள். 60 முறை குரானை ஒரு நாளைக்கு 2 முறை என்கிற ரீதியில் 60 முறை நினைச்சுவாங்க குரானை ஓதி முடிப்பாங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா மாஷா அல்லாஹ் அவங்க கல்வி கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி எல்லாம் தனியாகவே நாம படிக்க வேண்டிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். 20 வயதுல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 20 வயசு இருக்கும். அவங்களுடைய ஆசிரியர் நான் இந்த செய்தியில் சொல்லியிருக்கேன் இல்ல, அதாவது முஸ்லிமின் ஹாலித் என்கிற அவருடைய ஆசிரியர் 20 வயதிலே நிரம்பிய ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லி காண்பிக்கிறார், யா ஷாஃபி அல்ஆன அல்-வக்த் துஃப்தி அப்படின்றார். ஷாஃபியே உனக்கு ஃபத்வா கொடுப்பதற்கு உண்டான தகுதி உனக்கு வந்துருச்சு, ஃபத்வா கொடுப்பதற்கான பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து அவருடைய ஆசிரியர் சொன்ன சமயத்தில் அவருடைய வயசு என்ன அப்படின்னா 20 வயசு தான். நம்மளால யோசிக்கக்கூடாது 20 வயசுல ஒரு ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லையே. இன்னைக்கு 18 வயசு பையன், 19 வயசு பையன், 17 வயசு பையன், அவங்கள எல்லாம் நீங்க மேடை ஏற்றி பேச விட்டீங்க அப்படின்னா மெய் சிலுக்கக்கூடிய ரீதியில் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்படிப்பட்ட இளம் பேச்சாளர்கள் நம்ம இடத்துல இருக்கிற சமயத்தில் நீங்க என்ன இதை பெருசா பேசுறீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் நாம் எல்லாம் இளம் பேச்சாளர்கள். ஏன்னா என்ன இல்லை, இளம் அறிஞர்கள் அல்ல. ஆனா நம்மளுடைய ஒருத்தருடைய பேச்சு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால் அவரை என்ன செஞ்சோம் அப்படின்னா இளம் பேச்சாளர் என்கிற இதில் அவர் உயர்த்தி இளம் அறிஞர்கள் என்கிற ஸ்தானத்தை கொண்டு போயிடும். அதான் இந்த சமுதாயத்துடைய நம்ம வந்து ஒரு உணர வேண்டிய விஷயம். சரிங்களா? அப்போ அன்பு சொல்ல எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த அறிஞர் போது ஃபத்வாவுடைய ஸ்தானத்தை பெறுவதும் சாதாரண விஷயம் அல்ல. இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம், மதரசாக்கள் ஓதக்கூடிய சமயத்தில் இது போன்ற பள்ளிகளை சும்மாவுக்கு ஆட்கள் வேணும் என்று சொல்லி கன்னியாகுமரியில் அந்தந்த பகுதியில் தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா நம்ம ஜமாத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெல்ட் இருக்கக்கூடிய இடம் நாகர்கோவில் பகுதி. ஏன்னா பல இடங்கள் எங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, மர்க்கஸ் இருக்குது, பக்கத்து மர்க்கஸ் இருக்கும். அப்போ சும்மா பண்ணுவதற்கு ஆட்கள் வேணும், பற்றாக்குறையாக இருக்கிறது அப்படின்னு ஃபிர்தௌசியா ஃபோன் பண்ணி உங்களுடைய மாணவர்கள் யாரையாவது அனுப்புங்க அப்படின்னா முதல்ல மறுத்துவாங்க. முதல்ல நல்லா அதுக்குனால தகுதியுடைய ஆளுநர் இருக்காங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைனாலும் மாணவர்களுக்கு யாரையாவது அனுப்புவதாக இருந்தாலும் கூட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆசிரியர்களுக்கு அவங்க மீது நல்ல உயர்த்திமா நம்பிக்கை வேணும். சொன்னாலும் மக்களுக்கு சரியான முறையில் விளக்குவாங்கள, மக்களுக்கு தப்பாக எதையும் சொல்லிக் கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தா தான் அந்த மாணவரை என்ன செய்வார், ஆசிரியர் அனுப்புவார். எதுக்கு சொல்றேன்னா ஒரு தலைப்பின் கீழ் இந்த செய்திகளை இப்படி தொகுத்து மக்களுக்கு மத்திய வந்து அதை டெலிவரி பண்ணுவதற்கு, அதை பிரசன்ட் பண்ணுவதற்கு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் என்ன செய்யறாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமா நல்ல மார்க்கத்தை படிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ஃபத்வா கொடுப்பதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அதில் மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். சரி, அதுக்கு நிறைய கல்வி சரக்கு வேண்டும், கல்வி அனுபவம் வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து அவருடைய ஆசிரியர் 20 வயசே சொல்கிறார், ஷாஃபியே உனக்கு ஃபத்வா கொடுப்பதற்கான தகுதி வந்துருச்சுப்பா, நீ மக்களுக்கு ஃபத்வா கொடுப்பா அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவரை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு 20 வயசுலேயே மிகுந்த கல்விகளை தனக்குள் சேர்த்து கொண்டவர் இமாம் ஷாஃபி. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் நமக்கு வாயை திறந்தா சூரா ஃபாத்திஹா எப்படி வருமோ, தனிப்பட்ட படமா சூரா ஃபாத்திஹா எப்படி வருமோ, இது போன்ற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் வரும். இது போன்ற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் வரும். குர்ஆன் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட பணமானதான் இது குர்ஆன். இப்போ அதனால அவங்க மாஷா அல்லாஹ் ரமலானிலே எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 ஹத்மா 60 முறை ரமலானிலே குர்ஆனை ஓதி முடிவுக்குள்ள இருந்திருக்காங்க. நாமும் முயற்சி செய்யணும். நாமும் ஷாஃபியும் அல்ல, நாம் பெரிய இமாம்களும் அல்ல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வாய்ப்பை ஏற்படுத்துவான். நாமும் முயற்சிக்கிற போது நாம் என்ன செய்வோம், நன்மைகள் அதற்கு ஏற்றாற்போல் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது அதே போன்று இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பொறுத்தமட்டில் அவங்க வடமையாகவே 7 நாளில் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிவுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. ரமலானிலே 3 நாளில் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிவுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அதே போன்று ரமலானுடைய கடைசி 10 அடைந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிவுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த அளவுக்கு இமாம்கள் குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறாங்க, குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த வரிசையில அபூபக்கர் பின் ஐயாஷ் சரிங்களா ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்க வந்து மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுடைய சகோதரி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய ஜனாசாவை பார்த்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அப்போ அந்த சகோதரி இடத்துல சொல்றாங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்ன உடனே அப்போ அந்த சகோதரி தன் சகோதரனை பார்த்து சொல்றாங்க,
உங்களுடைய ஜாவியா சரிங்களா, அந்த சகோதரி அவங்க அந்த அவரோட சகோதரர் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? உங்க சகோதரன் சும்மாதான் இறந்து போல. உங்க சகோதரன் அபூபக்கர் பின் அய்யாஷ் சும்மா செய்யல, அவர் இறந்து போகல. மறுமைக்கு தேவையான ஏற்பாடுகளோடு தான் நீங்க இறந்து இருக்கிறார். மறுமைக்கு தேவையான தயாரிப்புகளோடு தான் செஞ்சிருக்கிறாரு. அவர் இறந்து இருக்கிறார். அவர் குர்ஆனை மாத்திரம் அவருடைய வாழ்வில் எத்தனை முறை ஓதி முடித்திருக்கிறார் என்றால் சமானியத் அஷர் சொல்றாங்க சரிங்களா. அதாவது 18,000 சமானியத் அஷர் அப்படின்னா 18,000 முறை செஞ்சிருக்கிறாங்க. அவர் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? குர்ஆனை ஓதி இருக்கிறார். அவர் சாதாரணமா இந்த உலகத்தை விட்டு செஞ்சல, அவர் இறந்து போயிடல. சாதாரணமான இந்த குர்ஆனை இந்த உலகத்தை விட்டு அவர் இறந்து போயிடல. மறுமைக்கு அவருக்கு தேவையான தயாரிப்புகளோடு, மறுமைக்கு அவர் தேவையான சேகரிப்போடு தான் செஞ்சிருக்கிறாரு. அவர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஆயிரக்கணக்கான முறையில குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக முன்னோர்களாக இருந்திருக்கிறாங்க. நாம் எத்தனை முறை ஓதி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ரமலானையாவது ஒரு முறையாவது நம்ம குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான். அந்த ஒரு முறையாவது நம்ம குர்ஆனை ஓதி முடிக்கிறோமா? குர்ஆனை ஓதி முடிக்கிறது எங்க மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அதாவது குர்ஆனை அதிகமாக ஓதணும் சரிங்களா. எத்தனை முறை வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம அது ஓதணும். நம்மளை நம்ம ஆர்வப்படுத்துவதற்கு தான் நம்ம சொல்றாங்க கத்து மாற்றுறோம். குர்ஆனை ஓதி முடிப்பது, ஒரு முறை ஓதி முடிப்பது, 2 முறை ஓதி முடிப்பது, 3 முறை ஓதி முடிப்பது அப்படின்ட்டு சரிங்களா. அப்ப அந்த ரீதியில் நம்ம குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? நாம இருக்கணும் சரிங்களா. இப்போ குர்ஆனை அதிகமாக ஓதணும் அப்படின்னா 2, ஒன்று அது மூலமா நன்மையை நாம் அதிகமாக பெறுவதற்காக, இன்னொன்று அதனுடைய தாக்கத்தை நாம் பெறுவதற்காக. குர்ஆனுடைய தாக்கத்தை பெறுவதற்காக குர்ஆனை ஓத அதை புரிய குர்ஆனுடைய அந்த தாக்கம் அவருடைய வாழ்வில் ஏற்படும் சரிங்களா. நம்ம உதாரணமா நபிகள் நாயகம் மரண தருவாயில் இருக்கிற பொழுது தொழுகைக்காக மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அவர்களால் எதிர்த்து வர முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி யாரை முற்படுத்துமாறு சொல்றாங்க? அபூபக்கரை முற்படுத்துமாறு சொல்றாங்க. அபூபக்கரை மக்கள் தொழுகை நடத்த சொல்லுங்க, மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆயிஷா சொன்ன வார்த்தை என்னது? அல்லாஹ் அவர்களே, என்னுடைய தந்தையமா நீங்க சொல்றீங்க, என்னுடைய தந்தை தொழ வைத்தார் என்றால் அவர் என் அபூபக்கர் ரொட்டி, அவர் ரொம்ப மென்மையான மனிதர், ரொம்ப மென்மையான மனிதர். இதா கலபஹுல் புகா, ரொம்ப மென்மையான மனிதர். அவர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார் என்றால் இந்த குர்ஆனுடைய தாக்கத்தினால் அவருக்கு என்ன ஆயிரும்? அழுகை அதிகமா வந்துடும். அழுகை அவருக்கு அதிகமா வந்துடும். அவரு அழுகை அடக்க முடியாத அளவுக்கு தொழில் அவருக்கு என்ன ஆயிரும்? அழுகை ஏற்படும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரும் ஜாம்பவான்கள். அபூபக்கர் யாரு? இந்த உம்மத்தின் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அடுத்து ஒரு சிறந்த மனிதர்கள் யாரு? அபூபக்கர் தான். அப்ப அந்த அபூபக்கர் எல்லா அவர்களை ஒரு சின்ன குழந்தை மாதிரி அளவிக்கக்கூடிய ஒரு தாக்கத்துக்கு இருக்குது குர்ஆனுக்கு. அப்ப நம்மளை எல்லாம் இந்த குர்ஆன் என்ன செஞ்சோம் அப்படின்னா உரிக்கணும். யாரெல்லாம் தன்னை மாற்ற முடியாதவராக இருக்கிறாரோ, கோபக்காரராக இருக்கிறாரோ, பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, அவரெல்லாம் இந்த குர்ஆன் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபுல்லா மாற்றி அமைச்சோம். உமர் இல்லாதவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான மனிதர்கள் செய்யும் நமக்கு தெரியும் சரிங்களா. அப்துல்லாஹ் பின் ஷத்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, உமர் இல்லாதவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க என்ன செய்வாங்க? எங்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. அப்படி அவங்க தொழுகை நடத்தக்கூடிய சமயத்துல நான் கடைசி வரிசையில் நிற்பேன். அவங்க தொழுகை நடத்தி அந்த தொழுகை அவங்க ஓதக்கூடிய சமயத்திலே அந்த வசனத்தினுடைய தாக்கத்தினால் அவங்க அழக்கூடிய அந்த அழுகையின் முணுமுணுப்பு கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கேட்கும் என்று சொல்லி காமிக்கிறாங்க. உமர் இல்லா அவர்களை போன்ற ஒரு கடுமையான மனிதரை நம்மளால் உதாரணம் சொல்ல முடியுமா? நாம பார்த்தவர்கள் யாரெல்லாம் ரொம்ப கடுமையான மனிதரோ, ரொம்ப துணிச்சலான மனிதரோ, ரொம்ப வீரமான மனிதரோ, இவரெல்லாம் உமர் இல்லா அவர்களை உண்மை கிடையாது. ஆனா அந்த உமர் இல்லா அவர்களையே பணியை செய்தது, அந்த உமர் இல்லா அவர்களையே மாற்றி அமைத்தது எது? குர்ஆன். அதனால்தான் குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை எடுத்து போதணும், குர்ஆனுடைய வசனங்களை நம்ம புரியணும் என்று திரும்ப என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது சரிங்களா. அப்ப குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதற்கு சில உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனுடைய சூரா ஹுஜராத் என்கிற அத்தியாயத்திலே ஒரு வசனம் அருளப்படுகிறது. என்ன வசனம் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி அப்படின்ற வசனம். அதாவது என்ன அப்படின்னா, ஓ மூமின்களே, நீங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள். ஓ மூமின்களே, நீங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை ஆரம்பிக்கிறான் சரிங்களா. அப்போ இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி என்ன செய்றார் அப்படின்னா,
பள்ளிவாசலுக்கு வராமலேயே தன்னை வீட்டிலேயே என்ன செய்யறாரு, உடனே கொண்டார். இப்படியே ஒரு சில நாட்கள் இருக்கும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அன்சாரிகளுடைய தலைவரான சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைச்சு கேட்கிறாரு, சஅத் எங்க கொஞ்ச நாளா சாபித்தை பார்க்கவே முடியலையே, எங்க சாபித்தை ஆளவே காணமே அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கும் தெரியல, நானும் அவர் தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நானும் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னாச்சு நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு சாதகத்தில் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாரு, என்ன நீங்க பள்ளிக்கு வரல, என்ன காரணம் அப்படின்ட்டு. அப்போ சாபித் சொல்றாரு, என்ன சாதகம் உங்களுக்கு தெரியாத, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை அருளியிருக்கிறான், நபியின் முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள், அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய நன்மை எல்லாம் அடித்து போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமித்திருக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, நான் தான். என்னுடைய குரல் தான் எப்பவுமே எப்படி இருக்கும், படா குரலா இருக்கும், எப்போதுமே பெரிய குரலா இருக்கும், சத்தம் பெரிய சத்தமா இருக்கும் என்று என்ன பண்றாரு, சாபித் பின் கைஸ் சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, சாபித் இருந்தா நேரா சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர்களே, சாபித்து ஏன் வரல அப்படின்னு நாம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் போய் விசாரிச்சதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உஜராத் வசனத்தை தான் காரணம், நபியின் முன்னாடி உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தாதீங்க, உங்களுடைய நன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அல்லாஹ் சொல்லி அருளிய வசனம். சாபித் வந்து நினைச்சிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய குரல் தான் சப்தமா இருக்குது, தன்னுடைய குரல் தான் பெருசா இருக்குது, தன்னை தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று அவர் என்ன செய்யறாரு, பயந்து தன்னை வீட்டிலேயே முடக்கி இருக்கிறார் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, போய் அந்த சாபித்தை பள்ளிக்கு வர சொல்லுங்க, நான் கூப்பிட்டு பள்ளி வர சொல்லுங்க, அவருடைய நன்மை அடித்து போய் விட்டதாக அவர் பயப்படுறாரா, அவர் நரகவாசியாக ஆகிவிட்டோம் என்று பயப்படுறாரா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் யாரு, சொர்க்கவாசி சொல்லி கூப்பிடுவாங்க, அவர் யாரு, சொர்க்கவாசி என்று சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லி அனுப்புறாங்க. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அப்படியே ஆனந்தப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு வசனத்தை பயந்ததின் விளைவால் உலகத்திலே வாழ்கிற சமயத்திலேயே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிடைச்சிருச்சு. ஒரு வசனத்தை ஒரு பயந்தார், அப்படிதானே? இந்த வசனத்தை கண்டு அவர் பயப்படாம அச்சப்படாம ஆஷிஷா எல்லா வசனங்களையும் எடுத்த மாதிரி அவரும் எடுத்திருந்தா, இந்த வசனத்தை அல்லாஹ் யாரையோ சொல்றாங்க, இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையோ சொல்றான் அப்படின்ட்டு அவரும் கண்டுக்காம இருந்திருந்தார் அப்படின்னா இப்படிப்பட்ட சம்பவமே நடந்திருக்காது. ஆனா அவருக்கு இந்த வசனம் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துச்சு. நாம தான் சபையில பேசும் பொழுது கணீர் பொருளை பேசுவோம், நம்ம தான் கணீர் பொருள்ல சில பேருக்கு வாய்ஸ் அப்படி இருக்கும், சில பேருக்கு ஆள் ரொம்ப தங்கமான ஆளா இருப்பாரு, ஆனா சத்தமாக அப்படி இருக்கும், கொஞ்சம் கணீர் இருக்கும், சரிங்களா? அவங்க சாபித் கைஸ் அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் கணீர் இருந்த காரணத்தினால் அப்போ என்ன நினைச்சாரு அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய சமயத்துல நம்முடைய சத்து தானே பெரிய சுத்தமா இருக்குது, அப்ப நம்மளே தான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பயந்து போனதற்கு விளைவால் அவர் நம்ம பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்திருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, அவரை பள்ளிக்கு வர சொல்லுங்க, அவர் தான் நரகவாசி பயந்து இருக்கிறார், அவர் சொர்க்கவாசி அப்படின்னு அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் சொர்க்கவாசி என்கிற ஒரு சிறப்பை அவருக்கு தந்தது இது. ஒரு வசனத்தை அவர் உணர்ந்ததின் விளைவு, ஒரு வசனம் அவருக்கு ஏற்படுத்திய அச்சம், சரிங்களா? அப்ப அன்பு சொல்லுங்க, இதற்காக தான் மார்க்கம் இந்த அளவுக்கு என்ன பண்றது அப்படின்னா, குர்ஆனை கொடுங்க, ஏன்னா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? இன்னொரு வசனத்தை நாம் சொல்வதாக இருந்தால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் அப்படின்னு வசனம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை ஒருபோதும் அடையவே முடியாது அப்படின்னு வசனம் அருளப்பட்ட உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நேரா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்தார். அல்லாஹ்வின் தூதர்களே, என்னுடைய சொத்திலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான சொத்து இந்த பைருஹா என்ற தோட்டம் தான். இந்த பைருஹா என்கிற தோட்டம், ஏன்னா அந்த பைருஹா என்ற தோட்டம் அப்படிப்பட்ட எல்லோருடைய கண் கவரும் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு தோட்டம். அது அவருடைய ஒரு அடையாளமா இருந்துச்சு, அது அவருடைய பெயரா இருந்துச்சு. இந்த தோட்டம் யார் இருப்பாங்க அப்படின்னா அபூ தல்ஹாவுடைய தோட்டம் அப்படின்ட்டு. சோ அவர் அந்த தோட்டம் அவருக்கு அந்த அளவுக்கு பிடித்தமானதா இருந்துச்சு. அப்ப இந்த வசனம் அருளப்பட்டதுக்கு பிறகு நேர அஸ்லாமோட வந்து, அல்லாஹ்வின் தூதர்களே, என்னுடைய சொத்துக்களிலேயே எனக்கு பிடித்தது இந்த பைருஹா தான், எதை கொடுத்தாலும் இதை கொடுக்க மாட்டேன், எதை கொடுத்தாலும் இதை கொடுக்க மாட்டேன், எதை விட்டு கொடுத்தாலும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், எதை நான் கண்டுக்காவிட்டாலும் இதை கண்டுக்காம இருக்க மாட்டேன், இந்த தோட்டத்தை நான் மெனக்கிடுவேன், இதை பார்ப்பேன், இதை கவனிப்பேன், சரிங்களா? இந்த தோட்டத்தை குறித்து ஒவ்வொரு நாள் நான் செஞ்சுட்டு இருப்பேன். இந்த தோட்டத்தை பதப்படுத்துவது, இந்த தோட்டத்தை சீர் செய்வது, இந்த தோட்டத்தை தூய்மைப்படுத்துவது, இந்த தோட்டத்தை மேம்படுத்துவது, தோட்டத்தை வளர்த்தெடுப்பது, இப்படியே கண்டு கருத்துமாக இருப்பேன். இந்த தோட்டம் அந்த அளவுக்கு எனக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட இந்த தோட்டத்தை நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய வழியில் கொடுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கு, இந்த வசனம் எனக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கு. உங்களுடைய செல்வங்களில் நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யாதவரை நீங்க நன்மையை பெற முடியாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார். அப்ப என்னுடைய சொத்தில் எனக்கு பிடித்தமான இந்த பைருஹா என்ற தோட்டம்
பெரியதா அல்லது அல்லாஹ்வுடைய வசனம் எனக்கு பெரியதா, அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு பெரியதா? செக் வச்ச மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால் நான் நேசிக்கிற, நான் விரும்புகிற இந்த தோட்டம் எனக்கு பெரிதே கிடையாது. இந்த தோட்டத்தை என்ன செய்யறேன்? அல்லாஹ்வுடைய வழியில நான் தருகிறேன். என்ன பண்ணாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தார். ஒரு வசனம் எப்படியான ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்று தெரியாது. இந்த அபூ தல்ஹா யார் அப்படின்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அபூ தல்ஹா யார் அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவங்களுடைய கணவர் மாலிக் அவர் இஸ்லாத்தை ஏற்கல. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நம்முடைய கணவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றால் நாம் சேர்ந்து வரலாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் உங்களோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாது, உங்களோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாது. அப்போ தன்னுடைய மனைவி தன்னை சேர்த்து வாழவில்லை என்பதற்காக அந்த மாலிக் இருக்கப்படாமல் தெரியுது, பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அவர் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த அபூ தல்ஹா இவர் என்ன செய்யறாரு? இந்த உம்மு சுலைம் அவங்களோட சந்திக்கிறார். இவங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, பனு நஜ்ஜார் அப்படின்ற மதீனாவுல குடும்பத்தை சார்ந்தவங்க. இந்த பனு நஜ்ஜார் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த மர வேலையை செய்பவங்க. மர வேலை செய்யணும், தச்சர் வேலையா, தச்சர் வேலை செய்பவங்க, சரிங்களா? அப்போ தச்சர் வேலை செய்யணும் இவங்க செய்யறது கிடையாது, அடிமைகளை வச்சு அந்த வேலையை செய்வாங்க, சரிங்களா? பனு நஜ்ஜார் அப்படின்றவங்க மதீனாவுல பெரிய ஒரு அதாவது பொருளாதாரம் உடையவங்க. அப்ப அவர் போனதுக்கு பிறகு இந்த அபூ தல்ஹா இந்த உம்மு சுலைம் கிட்ட வராங்க, வந்து நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உம்மு சுலைம் சொல்றாங்க, உங்களை போன்ற மனிதரை எந்த பெண்ணும் நிராகரிக்க மாட்டேன். ஏன்னா சிறந்த குடும்பம், நிறைய செல்வம் உடையவர், ஊரில் பெரிய பேர் பெற்றவர், பெரிய ஒரு தொழிலதிபர், உங்களுக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க, சரிங்களா? உங்களை போன்ற ஒரு ஆணை எந்த ஒரு பெண்ணு விட மாட்டார். அந்த நினைப்போடு நீங்க இடத்துல வந்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு திரும்ப செய்ய மாட்டேன். உங்களை போன்ற ஒரு ஆணை எந்த ஒரு பெண்ணு விட மாட்டார். அப்படிப்பட்ட நீங்க என்ன பெண் பேசி வந்திருக்கிறீங்க, நானும் உங்களை போன்ற ஒரு ஆணை உதாசனப்படுத்தக்கூடியவர் கிடையாது என்ற போதிலும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காத பட்சத்தில் அந்த இஸ்லாத்திற்கு மேலாக நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வமோ அந்த குடும்ப பாரம்பரியமோ எனக்கு பெரிது கிடையாது, நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை திருமணம் செய்ய தயாராகிட்டேன். ஒருவேளை நீங்க இஸ்லாத்தை ஏற்பதாக இருப்பீர்கள் என்றால் அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி, அதை விட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் ஏற்கிற இஸ்லாத்தையே என்னுடைய மகரான ஆக்கிக் கொள்கிறேன், நீங்கள் ஏற்கிற இஸ்லாத்தையே என்னுடைய மகரான ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னோம்னா அது சூப்பரான விளக்கத்தை அந்த உம்மு சுலைம் சொல்றாங்க. அவங்க வந்து தச்சர்கள் தானே, மரத்தை வெட்டி அந்த மரத்துல இருந்து கட்டை எடுத்து அதை சிலையா செதுக்கி அதை புரிச்சு கடவுளாக்குவாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்க இந்த கடவுள் யார் செஞ்சது? உன் அடிமை உனக்கு செஞ்சு வச்சது. அவங்க அந்த அடிமையை பெருசா மதிக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்ப அந்த இணை தெய்வங்களை சிலைகளை நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்க, பூசிட்டு இருக்கிறீங்க. இந்த சிலையை யார் வடிச்சது, யார் செஞ்சது? உன்னுடைய அடிமை செய்து வைத்த அந்த சிலையை தாப்பா நீ கடவுள் வணங்கிட்டு இருக்கிற. இவையெல்லாம் போலி தெய்வங்கள், உண்மையான இறைவன், உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான். உன்னையும் என்னையும் அனைவரையும் படைத்தவன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் புரிந்துருச்சு. சும்மா அந்த அஃபேரெல்லாம் ஒரு சாத்து வரல அபூ தல்ஹா. ஏன்னா உம்மு சுலைம் விட்டா வேற பெண்மணி, உம்மு சுலைம் விட்டா வேற பெண்மணி, அதனால ஒரு அஃபெக்ஷன் அஃபேர் அப்படின்னா இல்லை. இந்த வார்த்தை அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பொறி தட்டிருச்சு. இஸ்லாத்துக்கு வந்தாரு, உம்மு சுலைம் என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணாரு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் கண்டதிலேயே அபூ தல்ஹாவை போன்ற ஒரு சிறந்த மகனை ஒருவர் கொடுக்கல. ஏன்? அவர் இஸ்லாத்தை ஏற்றதையும் உம்மு சுலைம் என்ன பண்ணாங்க, மகராக பெற்றுக்கொண்டாங்க, சரிங்களா? அவன் இப்படிப்பட்ட இந்த அபூ தல்ஹா தான் இஸ்லாத்தை வந்ததற்கு பிறகு இந்த வசனத்தை ஓதுறார். இந்த வசனம், அதாவது நீங்கள் விரும்புகிற செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யாதவரை நீங்க நன்மையை பெற முடியாது என்று சொன்ன உடனே அத்தனை காலம் தான் நேசித்த அந்த பைரூமா என்ற தோட்டத்தை மாற்றத்துக்கு என்ன பண்ணாரு, கொண்டு வந்து கொடுப்பதற்கு முன்வ வந்தார். அப்படின்னா இப்படி இதுதான் ஒரு வசனம் ஒரு மனிதனை என்ன செய்யும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிவிடும், சொர்க்கத்தின் பக்கம் ஒரு நெருக்கிவிடும், பாவத்திலிருந்து அவரை மீட்டுவிடும், சிறந்த குணாதிசயங்களை கொண்டவராக அவரை மாற்றிவிடும். அதனால்தான் குர்ஆனோடு ஒன்றிணையணும், குர்ஆனோடு உறவை நெருக்கணும், குர்ஆனோடு நம்ம நேரத்தை அதிகமாக கழிக்க வேண்டும் என்று இந்த மாதம் திரும்ப சொல்கிறது. அப்ப அந்த இடத்துல அது ஒரு பெரும் ஒரு வாய்ப்பாக ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அதிகமாக குர்ஆனை ஓதி நன்மை பெறக்கூடியவர்களாகவும் குர்ஆனை புரியக்கூடிய ரீதியில் அதனுடைய மொழிபெயர்ப்பு படிக்கிற அதனுடைய வகுப்புகளில் பங்கு பெறக்கூடியவர்களும் செய்யணும், நாம் இருக்கணும். அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ரமலானில் குர்ஆன் ஓதுவது என்கின்ற தலைப்பின் கீழ் என்னுடைய உரை நான் நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் என்னுடைய இறுதி உரையாக ரமலான் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்தியை நாம் பார்ப்போம். அன்பு சகோதரர்களே,
இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தினம் ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சிருந்த மாதிரி இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். நம்மளுடைய மர்க்கஸ்ல கேஸ் காலியா செஞ்சன கேஸ் காலியாகி ஒரு கஞ்சி செய்வதற்கு உண்டான ஒரு தட்டுப்பாடான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால கேஸை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவருக்கு உதவி செய்வதற்கு முன்வரக்கூடியவங்க தாராளமா இன்ஷா அல்லாஹ் முன்வாருங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த உதவி பல வகையில் உண்மைப்பட்டு தரும். ஒன்று அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு உதவி செய்றீங்க. இரண்டாவது உங்களுடைய கேஸை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் கஞ்சி செய்து யாரு தான் கொடுக்க போறாங்க, நோன்பாளிகள் தான் கொடுக்க போறாங்க. அதனால அது மூலமும் நன்மை கிடைக்கும். மூன்றாவது அந்த கஞ்சியை பெறுவதற்காக இருக்கக்கூடிய பல ஏழைகள் வராங்க. முஸ்லீம்களில் இருந்து முஸ்லீம் அல்லாத பல ஏழைகள் வராங்க. அவங்களுக்கும் அது உணவாக போயிட்டு இருக்குது. அதனால பல வகையில் நன்மைகளை பெற்றுத் தருவதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கேஸுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கேஸ் மூலமா இப்படிப்பட்ட நன்மை நாளை மறுமையில் நமக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு இயங்கக்கூடிய அளவு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் நன்மை கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூலமா வைத்திருக்கலாம். இதை புரிந்து உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாம் நாம் இருக்கும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.